ஐத்தமிழ்தாய் நேயர்களுக்கு வணக்கம். நாடும் வீடும் நலம் பெறவே நவராத்திரி விழா. நவராத்திரி நடைபெறும் 9 நாட்களும் அம்பிகையை வழிபட வாழ்வில் எல்லாவிதமான வளங்களையும் பெறலாம். உலக நன்மைக்காக தருமயாதீனம் ஸ்ரீலஸ்ரீ குரு மகா சன்னிதானம் அவர்களின் திருவுளப்பாங்கின் வண்ணம் மயிலாடுதுறை ஆதீன மடத்தில் ஸ்ரீ அபயம்பாள் சமேத ஸ்ரீ தர்மபுரீஸ்வரர் கோவிலில் அமைந்துள்ள ஸ்ரீ மகாலட்சுமி துர்காதேவி சந்நிதியில் நவராத்திரி விழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. நேற்றைய நாளான 3/10/2024 முதல் 12/10/2024 வரை நடைபெறும் இவ்விழாவில் நாள்தோறும் காலை மாலை சதசண்டி வேள்வியும் தேவிக்கு விசேஷ அலங்காரங்களுடன் நவசக்தி அர்ச்சனையும் நடைபெறுகிறது. நவராத்திரி விழாவின் முதல் நாளான நேற்று அம்பிகையின் தரிசனத்தை தரிசித்த ஐத்தமிழ்தாய் நேயர்களை 2ஆம் நாளான 4/10/2024 நடைபெறும் இன்றைய சிறப்பு பூஜைக்கு அழைத்து செல்வதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். முதல் 3 நாட்கள் மலைமகளையும், அடுத்த 3 நாட்கள் அலைமகளையும், கடைசி 3 நாட்கள் கலைமகளையும் வணங்குவதால் ஆண்டு முழுவதும் அம்பாளை வழிபடும் பலன்களை இந்த 9 நாட்களில் அடையலாம். அசுரர்களின் தலைவனாய் விளங்கிய மகிஷாசுரனையும் அவனது சேனைகளையும் வென்ற சக்தியான மகாலட்சுமி துர்க்கையை இந்நாளில் நினைத்து வழிபட்டால் தனம் தானியங்கள் பெருகும், வாழ்வு செழிக்கும், நவகிரகங்களினால் ஏற்படக்கூடிய சகல தோஷங்களும் நீங்கும் என்று தேவி மகாத்மாயம் புராணம் கூறுகிறது. இத்தலத்தில் உள்ள ஸ்ரீ மகாலட்சுமி துர்காதேவி சந்நிதியில் அம்பாளுக்கும் நேர் எதிரே உள்ள உற்சவ அம்பாளுக்கும் பக்தர்களை பரவசமூட்டும் வகையில் அற்புதமான அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. மங்களவாத்தியங்கள் முழங்க குருமகா சன்னிதானம் வருகை தந்த பின்னர் 18 திருக்கரங்களுடன் வீற்றிருந்த அம்பாளுக்கு தேவி மகாத்மாய பாராயணம், நவாச்சரி ஹோமம், நவசக்தி அர்ச்சனை, பூர்ணகுதி தீபாரதனை நடைபெற்றது. முடிவில் பக்தர்களுக்கு குருமகா சன்னிதானம் அருட்பிரசாதங்கள் வழங்கினார்கள்.
அதன் பின் சந்நிதி எதிரில் வரிசையாக கட்டப்பட்டிருந்த யானை, பசு, ஆடு, குதிரை மற்றும் ஒட்டகம் ஆகியவற்றிற்கு ஆதீன கர்த்தர் பிரசாதங்கள் வழங்கி வழிபட்டார்கள். இன்று மாலை நவராத்திரி விழாவில் இத்தலத்தில் மட்டுமே நடைபெறக்கூடிய நவாச்சரி எந்திர பூஜை சிறப்பாக செய்ய உள்ளோம். 9 தீபங்கள் ஏற்றி அதில் 9 தேவியர்களை ஸ்தாபிதம் செய்து தீப வழிபாடு நடைபெறும். இதில் கலந்து கொண்டு தரிசிக்கும் பக்தர்களின் இல்லத்தில் துன்பம் நீங்கி இன்பம் பொங்கும் என்கிறார் தருமை ஆதீன ஆகம பாடசாலை ஆசிரியர் கணேசன் சிவாச்சாரியார். மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்கா க்ஷமா சிவா தாத்ரி சுதா ஸ்வாஹா நமோஸ்துதே. சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் உள்ளும் பரிமள பூங்கொடியே என் புதுமலர்த்தால் அல்லும் பகலும் தொழும் அவர்க்கே அழியா ரசம் செல்லும் தவநெறியும் சிவலோகமும் சித்திக்குமே. இந்த திருக்கைலாய பரம்பரை தர்ம ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ நட்சத்திர குருமணிகள் அவர்களுடைய அருளாணையன் வண்ணம் தர்மபுரம் அபயாம்பிகா சமேத தர்மபுரீஸ்வர சுவாமியினுடைய ஆலயத்தில் எழுந்தருளி உள்ள இந்த அஷ்டாதசபுஜ மகாலட்சுமி துர்காதேவியினுடைய இந்த சாரதா நவராத்திரி சண்டிகாமமானது நேற்று தொடங்கி இந்த 2வது நாளாக காலை சப்தசதி பாராயணமும் அதனைத் தொடர்ந்து நவாட்சரி ஹோமம் மற்றும் விசேஷ திரவியங்களை கொண்டு சிறப்பான முறையில் ஹோமம் செய்யப்பட்டு அம்பாளுக்கு நவசக்தி அர்ச்சனைகள் தகாராதி சகஸ்ரநாமம்னு ஒரு பெரிய சிறப்பான சகஸ்ரநாமம். துர்க்கைக்கு அம்பாளுக்கு பலவிதமான சகஸ்ரநாமங்கள் சொல்லப்பட்டாலும் 1000 நாமமும் த என்ற எழுத்திலேயே ஆரம்பிக்கும். அதனால தகாராதி சகஸ்ரநாமம்னு சொல்லுவாள். அது தமிழ்நாட்டில் இந்த மகாலட்சுமி துர்காதேவிக்கு தான் ரொம்ப சிறப்பாக வருஷம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த தகாராதி சகஸ்ரநாமத்தை கொண்டு நவசக்தி அர்ச்சனையும் குருமகா சன்னிதானம் அவர்கள் எழுந்தருளி பூர்ணாகுதி தீபாராதனை அதனைத் தொடர்ந்து கஜ பூஜை, கோ பூஜை, அஸ்வ பூஜை முதலிய அனைத்து பூஜைகளும் நடைபெற்று 2வது நாளாக இன்றைய சாயந்தரம் சிறப்பான முறையிலே சப்தசதி பாராயணமும் இன்று நவராத்திரி வெள்ளிக்கிழமையை உத்தேசித்து யந்திர பூஜை நவாட்சரி யந்திரம் நவகோணம் கொண்ட ஒரு யந்திரம் அமைப்பு இங்கே அட்சதையால் நவாட்சரி எழுதப்பட்டு அதிலே 9 தீபங்கள் ஏற்றி வைத்து சன்னிதானம் அவர்கள் திருமுன்னர் மிகச் சிறப்பான முறையில் மாலை தீப பூஜையும் அதனைத் தொடர்ந்து 2வது நாள் இரவு மகா பூர்ணாகுதியும் நடைபெறும். இந்த அம்பாளுக்கு துர்கா க்ஷமா சிவா தாத்ரி ஸ்வதா அப்படின்னு அம்பாள் பேர் சொல்றது இந்த தேவி மகாத்மியம். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அம்பாளுக்கு இங்கே 2வது நாளாக சண்டிகோமமும் சப்தசதி பாராயணமும் யந்திர பூஜையும் தீப பூஜையும் நடைபெறும். அன்பர்கள் அனைவரும் இன்று மாலையும் சிறப்பாக கலந்து கொண்டு அம்பாளுடைய அருளை பெறுமாறு அன்போடு நினைக்கின்றோம்.
மீண்டும் இதே தலத்தில் நாளை நடைபெறவுள்ள நவராத்திரி விழாவின் 3ஆம் நாள் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளை தரிசிக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஐ தமிழ் தாய்.